கரூரில் துயர சம்பவம் நிகழ்ந்து 3 நாட்கள் ஆகியும் கலவரம் நடந்து ஓய்ந்தது போல் சம்பவ இடம் துயரகரமாக காட்சியளிக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன், வணக்கம். ஏற்கனவே அங்கு இந்த காலணிகளை அகற்றும் பணிகள்லாம் நடந்திருந்தது. தொடர்ந்து இன்னமும் அங்கு இந்த இடம் சீராகத்திற்கான காரணம் என்ன? மேலும் விவரங்கள் என்ன? வணக்கம். கரூர்ல இந்த 41 பேர் இந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி உயிரிழந்த நிலையில அந்த எஸ்ஓசி எனப்படக்கூடிய குற்ற சம்பவம் என மார்க் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இடங்கள்ல இன்னமுமே நூற்றுக்கணக்கான காலணிகளும் அதே போல பிற பொருட்களும் குவிந்திருக்கிறது. அந்த இடத்தையே ஒரு துயர நிலையிலேயே தொடர்ந்து வைத்திருக்கிறது. அந்த இடத்துல கடைகளும் திறக்காமல் அப்படியே இருக்கிறது. இதிலும் குறிப்பாக சில பொருட்கள் பார்க்கும் போதே அங்க இருக்கக்கூடிய துயரத்தை பிரதிபலிக்கிறது என்று கூற வேண்டும். சிறு குழந்தைகள் நிறைய பேர் இதுல உயிரிழந்தனர். இந்த நிலையில குழந்தைகளுக்கு பால் கொடுப்பதற்காக வைக்கப்பட்டிருந்த ஃபீடிங் பாட்டில் அந்த எஸ்ஓசி எனப்படக்கூடிய குற்ற சம்பவம் நடைபெற்ற இடத்துல அப்படியே கிடக்கிறது. அதில் இருக்கக்கூடிய அந்த பாலின் கரைகளும் தெரிகிறது. அது மட்டுமல்லாமல் அன்பளிப்பாக கொடுக்க வந்த போட்டோ ஃப்ரேம்கள், காலணிகள், கட்சியுடைய மஃப்ளர்கள், கட்சியுடைய பேட்ஜுகள் என பல விஷயங்கள் அந்த இடத்திலேயே குவிந்து இன்னும் அந்த இடத்தை அந்த துயர சம்பவம் நடைபெற்று 3 நாட்களாகியும் அந்த துயரம் குறையாத வழியிலே காட்சியளிக்கிறது. அந்த வழியாக செல்லக்கூடிய மக்கள் அதை பார்த்து செல்லக்கூடிய காட்சிகளும் தொடர்ந்து அந்த இடத்துல நிகழ்ந்து வருகிறது. விரைவில் குற்ற சம்பவத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை அப்புறப்படுத்துவதற்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.